بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்திருக்கிற இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் செய்கிற இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது மார்க்கத்தினுடைய உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் மேலோங்க வேண்டும் என்பதற்காகவே ஆன்மீகத்தை பற்றி மாத்திரமே அதிகம் சிந்திக்கக்கூடிய அளவிற்குண்டான சில சீசன்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த வகையில் இப்போதுதான் ரமதான் எனும் பசுமையான மலர் முடிந்து அதனுடைய ஈரம் காய்வதற்கு முன்னால் இதோ துல்ஹஜ் என்னும் தென்றல் நம்மை தழுவ இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய விருந்தினர்கள் சங்கையான முறையிலே சன்மார்க்க செழுமையிலே இந்த காபத்துல்லாவை காண்பதற்காக அணியணியாக வர ஆரம்பித்து விட்டார்கள். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்றைக்கு ஏற்றி வைத்த ஏகத்துவம் எனும் தீப ஒளி மறையாமல் அணையாமல் உலகம் முழுவதும் அது சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இதோ ஹஜ்ஜினுடைய அந்த உணர்வுகள் இன்றைக்கு நம்ம எல்லாம் தட்டி எழுப்ப ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்வினுடைய நாட்டத்திற்கு ஆளானவர்கள், பாக்கியத்தை பெற்ற பெருமக்கள் இந்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் புனித ஹஜ்ஜை இனிதே நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிறார்கள். உள்நாட்டில் இருப்பவர்களும் சரி, வெளிநாட்டில் இருப்பவர்களும் சரி, ஹஜ்ஜி செய்வதற்காக நியத்து வைத்தவர்கள் அதனுடைய ஏற்பாடுகளிலே இறங்கிவிட்டார்கள். இந்த ரம்மியமான தீன் மனம் கமழும் இந்த சூழலிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ்ஜை குறித்த சில சின்ன நினைவலைகள் இன்றைக்கு நம்மிடத்திலே வந்து போக வேண்டும். ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லுகிறோம், புனித நபியின் இறுதி ஹஜ் என்கிறோம். ஆனால் அந்த இறுதி ஹஜ் தான் நபியின் முதல் ஹஜ் என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித மக்கமா நகரிலே கல்லடிக்கும் சொல்லடிக்கும் மாலாகி
சுமார் 14 ஆண்டு காலம் தொடர் பிரச்சாரம் செய்து சொல்லனா துயரங்களை அனுபவித்து அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்கள் எந்நிலையிலும் வணங்கப்படக்கூடாது, லாத்து உஸ்ஸா மனாத் யஊஸ் யஊக் நஸர் ஹுபல் என்கிற பேரிலெல்லாம் அவர்கள் வணங்கி வந்த வழிபட்டு வந்த தெய்வங்கள் என்கிற போர்வையில் அவர்களுக்கு முன்னால் காட்சியளித்தவர்கள் எல்லாம் வெறுமனே கற்கள், வெறுமனே சிலைகள், வெறுமனே சிற்பங்கள், அவைகளால் கேட்க முடியாது, அவைகளால் பார்க்க முடியாது, நீங்கள் எதை கேட்டாலும் அவைகளால் பதிலளிக்க முடியாது என்கிற பகுத்தறிவு பிரச்சாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த சிரமத்தோடும் மிகுந்த கஷ்டத்தோடும் ஒரு கடமைக்காக செய்யாமல் தம்முடைய கடமையே அதுதான் என்றவர்கள் செய்து தொடர் போராட்டங்களிலே ஈடுபட்டு 14 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அவர்கள் முயற்சி செய்து கடைசியில் அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகருக்கு வெளியேற்றப்பட்டார்கள். என்னதான் மதீனாவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்காக செல்வது அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமத்தி இருக்கக்கூடிய ஒரு கடமை என்றாலும், ஹிஜ்ரத் என்கிற புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய அந்த பிரயாணம் என்பது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் விதித்த ஒரு கடமையாகினும் இந்த மக்காவின் மீதும் காபத்துல்லாவின் மீதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்தில் அவர்களுடைய நெஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய இடம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆதலால் தான் மக்கமா நகரை விட்டு புறப்படும் போதும் கூட காபத்துல்லாவை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளமாற சொன்னார்கள். எப்படி? லௌலா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து அன்க், லௌலா அன்ன கௌமி மா அஹ்ரஜூனி மா ஹரஜ்து அன்க், எனது சமூகம் மட்டும் உன்னை விட்டு விரட்டி இருக்காவிட்டால் நான் உன்னிடமிருந்து போயிருக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் மீது தான் கொண்டிருந்த மையலை, மக்காவின் மீது தனக்கு இருந்த ஆவலை, மக்காவோடு தனக்கு இருந்த காதலை வெளிப்படுத்தி விட்டுத்தான் போனார்கள். மதீனா மாநகருக்குள் போகிறார்கள். புதிய சாம்ராஜ்யம் என்பதை விட புனித சாம்ராஜ்யம் அங்கே உருவாக்கப்படுகிறது. சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம், ஏன் உலக மக்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு வழிகாட்டுதல், இதுதான் ஒரு நேர்வழி என்பதை உணர்த்தக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி தலைவராக அங்கே பொறுப்பேற்கிறார்கள். ஆன்மீக தலைவராக மகுடம் தரிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த மக்களுக்கு தொழுகையையும் நடாத்தி வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அவர்களுக்கு முன்பனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அதுநாள் வரைக்கும் பைத்துல் மக்திஸ் தான் புனித தலமாக கிப்லாவாக இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவின் மீதும் காபத்துல்லாவின் மீதும் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இருந்த தீரா பற்றின் காரணமாக, தனிப்பட்ட விருப்பத்தின் காரணமாக இந்த தூதரின், இந்த ஹபீபின் நேசத்தையும் பாசத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த ஹபீபினுடைய ஆவலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிற விதத்திலே தான் காபத்துல்லா நமக்கு கிப்லாவாக மாற்றப்பட்டது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம்தான் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு இடம்பெயர்ந்ததை தவிர அவர்களுடைய உள்ளம் எப்போதும் காபாவோடு மக்காவோடும் சுழன்று கொண்டேதான் இருந்தது. அதனால் தான் ஆரம்ப காலத்திலேயே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராத்துக இலா மஆத், இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராத்துக இலா மஆத். நபியே, இந்த குர்ஆன் யார் உங்கள் மீது விதித்தானோ, இந்த குர்ஆனை யார் உங்களுக்கு இறக்கி வைத்தானோ, நிச்சயம் வாக்களிக்கப்பட்ட அந்த மக்காவிற்கு உங்களை ஒரு நாள் மீட்டி செல்வான், நிச்சயம் அல்லாஹ் மீண்டும் உங்களை மக்காவுக்கு சொல்ல வைப்பான் என்கிற நற்செய்தியை ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்து விட்டான். இப்படியே நாட்கள் நகருகிறது, வருடங்கள் ஓடுகிறது, ஹுதைபியா உடன்படிக்கையும் வருகிறது. அந்த வருடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உம்ரா செய்ய முடியாமல் தவறுகிறது. அடுத்த ஆண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்து முடிக்கிறார்கள். இப்படியே நகர்ந்து மிகச் சரியாக ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு வருகிறது. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூ உலகை விட்டு பிரிவதற்கு, பெருமானாரின் புனித உடலும் புனித உயிரும் இந்த பூ உலகை விட்டு பிரிவதற்கு சுமார் ஒரு வருட காலம் மட்டுமே தவணை இருக்கிற ஒரு தருணம். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டுதான் இஸ்லாமிய வரலாற்றின் பொற்காலம் என்று சொல்லலாம். கூட்டம் கூட்டமாக, கபீலாக்களாக, கோத்திரம் கோத்திரமாக நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரே சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்கிற தருணம் அந்த தருணம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله افواجا. நபியே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவியும் வெற்றியும் வரும்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி அலைமோதுவதை நீங்கள் காண்பீர்கள். அப்படி காணும்போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு,
உமது இறைவனுடைய துதியை பாடுங்கள், உமது இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள் என்கிற வசனம் உண்மைப்படக்கூடிய விதத்திலே, வசனத்தின் கருத்து உண்மைப்படுத்தப்படக்கூடிய விதத்திலே கூட்டம் கூட்டமாக மக்கள் வருகிறார்கள். கூட்டம் என்றால் சகோதரர்களே சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பொது வாழ்வையின் கனவு, ஒரு மார்க்கத்தை ஏற்பதற்கு தனி நபர் ஒருவர் வந்தாலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்ற காலங்கள் எல்லாம் மாறி, ஒரு குடும்பத்திலே, அதிலும் குறிப்பாக செல்வத்திலும் செல்வாக்கிலும் சொல்வாக்கிலும் மிகுந்த ஒரு குடும்பத்திலே ஒரே ஒரு தனிநபர் இந்த மார்க்கத்தை ஏற்றுவிட்டால் ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்த்து கும்பல் கலவரம் செய்யக்கூடிய அளவிற்கு பல்வேறு விதமான கொடுமைகளையும் கொடூரங்களையும் அநியாயங்களையும் அத்துமீறல்களையும் அவிழ்த்து விட்ட அந்த காலங்கள் எல்லாம் மாறி போய் தாமாகவே தன்னுடைய சுய விருப்பத்தோடு யாருடைய அழுத்தத்திற்கும் யாருடைய அதிகார உட்படுத்தலுக்கும் ஆளாக்கப்படாமல் பெரும் பெரும் மக்கள் எல்லாம் பெரும் பெரும் கூட்டத்தோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்க வரக்கூடிய ஒரு காட்சி. அது எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை உண்டு பண்ணுகிறது என்றால், அதனால் வரைக்கும் காபத்துல்லா என்பது, அதனால் வரைக்கும் மக்காவை புழங்குவது என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெயரளவில் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் கூட, சிலைகளையும் சிற்பங்களையும் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் கூட, அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாத எல்லாவற்றையும் கடவுளர்கள், அவர்களெல்லாம் நம்மை காக்கவர்கள், அவர்களெல்லாம் நம்மை காக்கக்கூடியவர்கள் என்று நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் கூட புனித ஹஜ் பயணத்தை அவர்களுடைய இலக்கணப்படி செய்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் அங்கே மாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், இணை வைப்பாளர்கள் எல்லாம் அருவருப்பாளர்கள் என்கிற வசனம் இறக்கப்பட்டு அல்லாஹ்வை வணங்காமல் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் யாரும் அந்த புனித மக்காவிற்குள் நுழைய முடியாது என்கிற அளவிற்கு சட்டங்கள் பின்னாளில் வரக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாம் உண்டாக போகிற ஒரு சமூக புரட்சி வந்த நேரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு ஆயத்தமாகிறார்கள். இதே துல்காதா மாதத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்றால் துல்காதா மாதத்தின் 26வது பிறையில் துஹரை தொழுதுவிட்டு மதீனா நகரில் இருந்து ஹஜ்ஜை செய்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் புறப்படுகிறார்கள். ஹஜ் என்பது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டே கடமையானாலும் அந்த முதல் ஹஜ்ஜுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகவில்லை, தமது பிரதிநிதிகளை தான் அனுப்பி வைத்தார்கள். அங்கே கட்டமைப்புகள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு, கட்டமைப்புகள் எல்லாம் அங்கே சீர்படுத்தப்பட்டு, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் இஸ்லாம் மேலோங்கி விட்டது என்கிற செய்திகள் எல்லாம் போய் சேர்ந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் தாம் இந்த உலகத்தில் என்னென்ன கடமைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ, குறிப்பாக பொது வாழ்க்கையில் என்னென்ன பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமோ அந்த கடமைகள் அந்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரின் கணக்கில், அல்லாஹ்வின் தூதருடைய கணக்கில் விடுபட்டிருந்த ஒரே கடமை இந்த ஹஜ் என்கிற கடமையை மட்டும்தான் செய்ய வேண்டும். எல்லா கடமையும் நிறைவேற்றியாச்சு. அத்தல் அமானா, அமானிதத்தை நிறைவேற்றி விட்டார். ஓ பல்லகர் ரிசாலா, தூதுத்துவத்தை எத்தி வைத்து விட்டார். ஓ நஸஹல் உம்மா, இந்த சமூகத்திற்கு அவர் நலம் நாட வேண்டிய, இந்த சமூகத்திற்கு அவர் செய்ய வேண்டிய உபதேசங்களை எல்லாம் செய்து முடித்து விட்டார். இனி இரண்டு தான் இந்த உலகத்தில் பாக்கி இருக்கிறது. ஒன்று, புனித ஹஜ்ஜை அல்லாஹ்வின் தூதர் நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது, இந்த பூ உலகை விட்டு பிரிய வேண்டும். ரெண்டு தான் அல்லாஹ்வின் தூதரின் கணக்கில் பாக்கி இருக்கக்கூடிய அளவிற்கு எல்லா கடமைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்கிற அத்தியாயம் இறங்கிய போதே அல்லாஹ்வின் தூதரின் மரணம் வரப்போகிறது என்கிற செய்தியை மறைமுகமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்லிவிட்டார். அதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படையாகவே மூத்த சஹாபாக்களுக்கு அவர்கள் வாழும் காலத்திலேயே சொல்லிவிட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முறையாக புனித ஹஜ்ஜிற்கு மதீனாவிலிருந்து புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் குறிப்பாக மதீனாவில் இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லிம்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த ஹஜ்ஜிலே கலந்து கொள்ள வேண்டும் என்கிற பெரும் ஆவல் அவர்களுக்குள் ஏற்படுகிறது. அப்போதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆவலில் ஒருவர் வருகிறார். ஆனால் சில பல காரணங்கள் அவரை தடுத்து விடுகிறது. ஹஜ் செய்ய முடியாமல் அவர் தடுமாறுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, உங்களோடு நான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசிக்கிறேன், உங்களோடு ஹஜ் செய்ய வேண்டும் என்று நேசிக்கிறேன், ஆனால் எனக்கு ஹஜ்ஜுக்கு வர முடியவில்லை, நான் என்ன செய்வது? அப்போதுதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீ ரமதானுடைய மாதத்திலே ஒரு உம்ரா செய்து விட்டால் கதஅதிலு ஹஜ்ஜத்தன் மஇ, அது என்னோடு ஹஜ் செய்ததற்கு சமம், நீ கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு அனுப்புகிறார்கள்.
ரமதான்ல உம்ரா செஞ்சா ஹஜ்ஜி செஞ்ச நன்மைன்னு நம்ம ஹதீஸ்களிலே படிக்கிறோம் அல்லவா? அந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு சொன்னது இந்த தருணம் தான். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற புனித கடமைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டு தன் கணக்கில் கடனாக பாக்கி இருக்கிற ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் எதையும் தாங்கும் இதயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். சகோதரர்களே, மதீனாவே மாஷா அல்லாஹ் பூங்கோலம் விடுகிறது. மதீனா மாத்திரமல்ல, மக்காவும் மக்காவை சுற்றி இருக்கிற எந்தெந்த இடங்களில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை என்கிற இந்த செய்தி தேனாக வந்து செவிகளிலே பாய்கிறதோ ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்த செல்வாக்கிற்கும் சொல்வாக்கிற்கும் எவ்வளவோ பெரிய பிரம்மாண்டமான பாதைகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம், பிரம்மாண்டமான பயணத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் எளிமையின் மறு உருவமாக வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற வாகனத்தை கூட வரலாற்று ஆசிரியர்கள் கணக்கிட்டு சொல்கிறார்கள். அன்றைய நிலவரப்படி அல்லாஹ்வின் தூதர் பயன்படுத்திய வாகனம் 4 திர்ஹமுக்குத்தான் அது விலை பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாகனத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக புறப்படுகிறார்கள். 8 தினங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து பிரயாணம் செய்து வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல்லக்கில் வைத்து தூக்குவதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதையிலே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் தரையில் படாமல் பல்லக்கிலே வைத்தவர்களை தூக்கி செல்வதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதையிலே காத்திருந்தாலும் அந்த எந்த சலுகைகளையும் அல்லாஹ்வின் தூதர் தனக்காக ஏற்றுக்கொள்ளாமல் எல்லோரும் செய்வதைப் போலவே, எல்லோரும் பிரயாணம் செய்வதைப் போலவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாதாரண பிரயாணத்தை செய்து விட்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹுலைஃபாவிலே வருகிறார்கள். அங்கே வந்துதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராமுடைய அந்த ஆடைக்கு அல்லது இஹ்ராமுடைய நிலைக்குள் நுழைகிறார்கள். இஹ்ராம் என்கிற அந்த நிலைக்குள் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியா சொல்வதற்கு ஆரம்பிக்கிறார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்கிற தௌஹீதின் சங்கநாதத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே முழங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கி வந்து முஹம்மதே பின்னால் இருக்கிறவும் தோழர்களை எல்லாம் உரத்த சத்தத்தோடு இந்த தல்பியாவை சொல்லும்படி சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த கட்டளையை ஏற்றி வைக்கிறார்கள். எந்த திக்ராக இருந்தாலும், எந்த இறை நினைவாக இருந்தாலும், எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் மெதுவாக சொல்லுங்கள், மனதிற்குள் சொல்லுங்கள், சப்தமில்லாமல் சொல்லுங்கள் என்றே வழிகாட்டி வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முறையாக தௌஹீதின் சங்கநாதத்தை சார்ந்து வந்திருக்கிற, தௌஹீதின் சங்க இலக்கியத்தை தன்னுள் வைத்திருக்கிற இந்த தல்பியாவை மட்டும் விண்ணதிர உரத்த சத்தத்தோடு சொல்லும்படி தம்முடைய ஆண் தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிடுகிறார்கள். காரணம், அந்த தல்பியா என்கிற தாரக மந்திரம் தாங்கி வைத்திருக்கிற கருத்து அப்படி. சகோதரர்களே, லப்பைக் இறைவா இதோ உன்னிடத்திலே வந்து விட்டோம். எந்த இடத்தில் எங்களை வரவிடாமல் இவர்கள் அடித்தார்களோ தடுத்தார்களோ, எந்த மண்ணை நாங்கள் விதித்து விடக் கூடாது என்பதற்காக பல சோதனைகளையும் பல சூழ்ச்சிகளையும் செய்தார்களோ, எந்த மண்ணை நாங்கள் விதித்து விடக் கூடாது என்பதற்காக பல ரத்த கலவரங்களை நடத்தி காட்டினார்களோ, அவைகளை எல்லாம் முறியடித்து அந்த சூழல்கள் எல்லாம் மாறி இறைவா இதோ வந்து விட்டோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் இதோ வந்து விட்டோம், யா அல்லாஹ் இதோ வந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு குலப்பெருமை பேசவில்லை. தாம் வளர்ந்து வந்த அல்லது தாம் இன்றைக்கு அடைந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையோ மிகப்பெரிய எழுச்சியை குறித்தோ மாபெரும் வளர்ச்சியை குறித்தோ தன்னிடத்திலே இருக்கிற மக்கள் திரளை குறித்தோ அல்லாஹ்வின் தூதர் பேசவில்லை. அங்கேயும் அல்லாஹ்வின் தூதர் பேசியது லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இறைவா உனக்கு எந்த இணையும் இல்லை, இறைவா உனக்கு எந்த துணையும் இல்லை, இதோ உன்னிடத்திலே வந்து விட்டோம். இன்னல் ஹம்த நிச்சயமாக புகழ் அனைத்தும். எந்த நேரத்தில் எந்த தருணத்தில் சாதாரணமாக மனிதன் பிசகுவானோ, எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் சாதாரணமாக தற்பெருமை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எட்டி பார்க்குமோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலும் கூட தன்னுடைய பணிவை எங்கே பிரகடனம் செய்கிறார்கள். இன்னல் ஹம்த புகழனைத்தும் உனக்குத்தான் யா அல்லாஹ். நாங்கள் இவ்வளவு பெரிய பரிவாரத்தோடு இங்கே வந்தாலும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்களுக்கு பின்னால் அணிதிரண்டிருந்தாலும், இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்களை வரவேற்பதற்கு உள்ளே காத்திருந்தாலும்,
இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்களுடைய வருகையின் செய்தியை கேள்விப்பட்டு பல இடங்களிலிருந்து வந்து கொண்டிருந்தாலும் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், புகழ் அனைத்தும் உனக்குத்தான், அருட்கொடைகள் அனைத்தும் உனக்கே சொந்தம், ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கே சொந்தம். இவ்வளவு நாளும் இவ்வளவு காலமும் மதீனா என்கிற ஒற்றை நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ மக்கா என்கிற இரட்டை நிலத்தையும் ஆட்சி செய்ய போகிறார்கள். மக்காவும் மதீனாவும் உள்ளே வந்ததற்கு பிறகு எஞ்சி இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாமானியம் தான். உலக வரைபடத்தின் மைய பகுதி அல்லவா மக்கா நகரம். உலக வரைபடத்தின் பூமியிலும் சரி வானத்திலும் சரி மையத்தில் அல்லவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்காவை இந்த காபாவை வைத்திருக்கிறார். பூமியில் இந்த காபாவை வைத்திருக்கிற அதே இடத்தினுடைய நேர்கோட்டில் தான் வானத்தில் அல்லாஹ் மலக்குமார்களுக்காக அனுப்பி வைத்திருக்கிற பைத்துல் மாமூரை வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க, இப்படிப்பட்ட புனிதங்களை சுமந்திருக்கிற, புனிதங்களை தாங்கி நிற்கிற காபத்துல்லாவை தாங்கி இருக்கிற மக்கா மாநகர், அதனுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வின் தூதருக்கு வரப்போகிறது என்றால் ஒரு பெருமை வந்துவிடக் கூடாது, ஒரு ஆணவம் வந்துவிடக் கூடாது, ஒரு தற்பெருமை வந்துவிடக் கூடாது. சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் அந்த உணர்வு ஆழமாய் உள்ளே போக வேண்டும் என்பதனால் தான் விண்ணதிர உரத்த குரலோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், புகழும் உனக்குத்தான், அருட்கொடைகளும் உனக்குத்தான், ஆட்சி அதிகாரமும் உனக்குத்தான், இதோ உன்னிடத்திலே வந்து விட்டோம் யா அல்லாஹ், மீண்டும் பிரகடனம் செய்கிறோம் லா ஷரீக லக், உனக்கு இணைகள் இல்லை, துணைகள் இல்லை. என்னங்க நமக்கு இதுல பாடம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி ஹஜ் என்று நாம் சொன்னாலும், பெருமானாரின் முதல் ஹஜ் என்று சொன்னாலும், இங்கே இஸ்லாமிய சமூக உனக்கு இருக்கக்கூடிய பாடம் என்ன? இறைவனுக்கு இணையாக துணையாக எதையும் கற்பிக்க கூடாது என்பதுதானே பாடம். அன்றைக்கு லாத்து உஸ்ஸா மனாத் என்கிற பேரிலே சிலைகளை சிற்பங்களை அவர்கள் வணங்கினார்கள். அவைகளுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்பினார்கள். அவைகளிடத்திலே போய் பிரார்த்தனை செய்தார்கள், அவைகளுக்காக நேர்ச்சைகள் செய்தார்கள், அவைகளுக்காக வலம் வந்தார்கள், அவைகளுக்காக தவாப் செய்தார்கள், அவைகளுக்காக தங்கி வழிபாட்டார்கள். அதே தானே இன்றைக்கு நம்முடைய சமூகம் அவுலியாக்கள் என்கிற பேரிலே செய்து கொண்டிருக்கிறது, ஜெண்டாக்கள் என்கிற பேரிலே செய்து கொண்டிருக்கிறது, இன்னும் பிற பெயர்களிலே செய்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் லாத்து உஸ்ஸா மனாத் என்கிற கற்களுக்கு என்ன நம்பிக்கைகள் இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அதே நம்பிக்கை தானே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் பெரும்பான்மையினர் தர்கா என்கிற அவைகளிலே மூழ்கி இருக்கிறார்கள். அப்போ அவைகளிலிருந்து இவர்கள் மீண்டு வர வேண்டும், அவைகளிலிருந்து இவர்கள் மீண்டும் தௌஹீதின் பக்கம் வர வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியாவின் முழக்கம், உள்ளே வைத்திருக்கிற ஆழமும் அகலமும் என்பதை இஸ்லாமிய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் தோழர்களும் அந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே சுப்ஹானல்லாஹில் அஸீம் அங்கே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தல்பியாவை சப்தம் போட்டு சொல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியிலே சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் பயணத்தில் அந்த பிரயாணத்திலே ஈடுபடுத்திக் கொண்ட அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாகனம் கொஞ்சம் அப்படி இடைமறிக்கிறது. கொஞ்சம் அப்படியே அவங்க மிஸ் ஆயிட்டாங்க. நடுவுல எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கும் போது இவர்களுடைய வாகனம் எங்கோ தடைபட்டு விட்டது அல்லது திசை மாறி போய்விட்டது என்றவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாலும், ஒரு ஆன்மீக தலைவராக இருந்தாலும், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஹஜ் வழிகாட்டியாக இருந்தாலும், இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இவர்களுடைய வருகைக்காக காத்திருந்தாலும், தன் அன்பு மனைவி அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரும் வரை அங்கே காத்திருந்து அவர்களுடைய வாகனத்தை கண்டுபிடித்து அவர்களையும் உடன் அழைத்து வந்தார்கள் என்கிற செய்தியும் பெருமானாரின் ஹஜ்ஜினுடைய குறிப்பிலே, பெருமானாருடைய ஹஜ்ஜின் பிரயாணத்தினுடைய குறிப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. என்றால் இஸ்லாமை விட குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பாடத்தை, பக்குவத்தை யார் தந்துவிட முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெண் சமூகத்தின் மீதும் பெண்மையின் மீதும் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை எதை நிறைவேற்ற முடியும்? எதை பார்க்க முடியும்? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அங்கே அழைத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். மிகச் சரியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள் நெருங்கி விடுகிறார்கள். சரஃப் என்கிற ஒரு இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நெருங்குகிறார்கள். இன்னும் கொஞ்சம் தாண்டி காபத்துல்லாவிற்கு போக வேண்டும். அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாதாந்திர உபாதை வந்து விடுகிறது. யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரயாணத்திற்கு போகும்போது எதிர்பாராத விதமாக இப்படி நேர்ந்து விட்டால் மனைவியை கடிந்து கொள்வது வழக்கம். இதெல்லாம் செக் பண்ண மாட்டியா? இதெல்லாம் முன்னாடி யோசிச்சு வச்சிருக்க மாட்டியா? ஏன் இப்படி வந்து எங்க உயிரை வாங்குற என்றுதான் சாதாரணமானவர்கள், சாமானியர்கள் சொல்லக்கூடும்.
ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமானியர் அல்லவே, அவர் ஒரு ஈமானியர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானியர் மட்டுமல்ல, ஈமானியர்களுக்கெல்லாம் ஈருலகத்தின் தலைவர். ஆதலால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அன்னை சஃபியாவை அங்கே ஆறுதல் படுத்தினார்களோ அதே போன்று அன்னை ஆயிஷாவை இங்கே ஆறுதல் படுத்துகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகிறார்கள். ஒரு படி மேலே போய் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த ஆண்டு உங்களோடு வந்திருக்க கூடாது, இப்படி வந்து விட்டேன், எனக்கு இப்படி ஆகிவிட்டது என்று அவர்கள் அழும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அமைதிப்படுத்தி, இன்ன ஹாதா ஷைஉன் கதபஹுல்லாஹு அலா பனாத்தி ஆதம், ஆயிஷாவே ஏன் நீ கலங்குகிறாய், ஆயிஷாவே ஏன் நீ கண்ணீர் வடிக்கிறாய், நிச்சயமாக இப்படிப்பட்ட இந்த சூழல் என்பது ஆதமின் பெண் மக்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்ற ஒரு இயல்பான ஒரு விதிதான். ஃபஃஅலி மா யஃஅலுல் ஹாஜ், இப்போது ஹாஜிகள் செய்கிற எல்லா காரியத்தை நீயும் கூட சேர்ந்து செய், கைர அல்லா ததூஃபி பில் பைத், காபத்துல்லாவை மட்டும் நீ தவாப் செய்யாதே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பிஸியான ஒரு சூழலிலும் இந்த ஹஜ்ஜிங்கிறது சகோதரர்களே பெருமானாரின் முதல் ஹஜ் என்பதை தாண்டி, பெருமானாரின் இறுதி ஹஜ் என்பதை தாண்டி, ஹுது அன்னி மனாசிகக்கும், ஹஜ்ஜினுடைய கிரியைகளை முறையாக என்னிடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகடனம் செய்த ஹஜ், அந்த ஒரு ஹஜ்ஜில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கிரியைகளை செய்தார்களோ அதுதான் பல்லாயிரக்கணக்கான நூற்றாண்டுகளுக்கும் வழிகாட்டியாக நிற்க போகிறது. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ் கிரியைகளாக எதை செய்து காட்டினார்களோ, ஹஜ் கிரியைகளாக எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ, வலியுறுத்தினார்களோ, அதுதான் தலீலுல் ஹாஜ், ஹாஜிகளுடைய வழிமுறையாக இருக்க போகிறது. அதுதான் உலகத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு உண்டான வழிகாட்டியாக இருக்க போகிறது. அப்படிப்பட்ட பொது வாழ்க்கைக்கு அடிப்படையாகவும் அச்சாரமாகவும் அமையக்கூடிய ஹஜ்ஜாகவே இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இல்லத்தரசிகளுக்கு செய்கின்ற கடமைகளில் ஒரு குறையும் வைக்கவில்லையே என்று பார்க்கும்போது இஸ்லாத்தை தவிர வேறு யாரு பெண்மைக்கும் பெண் சமூகத்திற்கும் மரியாதை செலுத்திவிட முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே நிகழ்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு நுழைகிறார்கள். காபத்துல்லாவிற்கு நுழைவதற்கு முன்னால் அங்கே சனியத்து கிதா என்கிற பெயரிலே ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருந்தது. அந்த வழியாக அல்லாஹ்வின் தூதர் உள்ளே போய் வெளியே வரும்போதுதான் அங்கே பனு ஷைபா என்கிற கோத்திரத்தாரர்களுடைய அந்த நுழைவாயில் இருக்க போகிறது. இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. அன்றைக்கு இருந்த பூகோள அமைப்பிலே, அன்றைக்கு இருந்த வரைபடத்திலே எந்த இடத்தில் பனு ஷைபாவினுடைய கோத்திரத்தார்களின் தலைவாயில் என்பது என்ன அர்த்தம்னா, அங்கதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தாவாவை பிரகடனப்படுத்தும் போது, தம்முடைய அழைப்பு பணியை பிரகடனப்படுத்தும் போது மிகப்பெரிய எதிர்ப்புக்கு ஆளாகினார்கள். அந்த பனு ஷைபா என்கிற இடத்தில் தான் தம்முடைய தோழர்கள் பல பேர் காயத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த இடத்தில் தான் தம்மை ஏற்றுக்கொண்ட பல பேர் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசல் வழியாக தல்பியாவை சொல்லிக் கொண்டே நுழைகிறார்கள். அந்த வாசல் வழியாக அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே, அல்லாஹ்வின் மேன்மைப்படுத்திக் கொண்டே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்விற்கு நுழைகிறார்கள். அங்கே சுப்ஹானல்லாஹில் அஸீம், சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய உணர்வு எப்படி மேலோங்கி இருக்கும். அல்லாஹ்வின் தூதருடைய உணர்வு எந்த அளவிற்கு அங்கே ஒரு உச்சக்கட்டத்திலே இருந்திருக்கும். எந்த இடத்தில் நாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ, எந்த இடத்தில் உள்ளே வரக்கூடாது என்று தடை செய்யப்பட்டோமோ, எந்த இடத்தில் நம்முடைய தன்மானம் விலை பேசப்பட்டதோ, எந்த இடத்திலே நம்முடைய உயிர் நரம்பை சில பேர் உரசி பார்த்தார்களோ, அதே இடத்தில் சகோதரர்களே தன்மானத்தோடு, தனி கௌரவத்தோடு, சுய கௌரவத்தோடு, சுய அடையாளத்தோடு நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வுகள் வருமோ அந்த உணர்வை விட பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு மேல் பெருமானாரின் உணர்வு அங்கே மேலோங்கி இருந்தது. தௌஹீதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் உள்ள போறாங்க. இதே பிரச்சாரத்திற்காக அல்லாஹ்வின் தூதர் அந்த வாசல் வழியா வெளியேற்றப்பட்டாங்க. ஆனா இன்றைக்கு அதே பிரச்சாரத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசல் வழியாகவே செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியத்தை கொடுத்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபை துவங்குகிறார்கள், ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடுகிறார்கள். தவாஃபை முடித்துவிட்டு சைக்கு வரும்போது சகோதரர்களே ஒட்டுமொத்த மக்காவில் இருக்கக்கூடிய எல்லோரும் கிளம்பி வருகிறார்கள். ஹத்தா யஹ்ருஜுல் இமா, யாரு அடிமை பெண்கள் எல்லாம் வெளியே வருகிறார்கள்.
யாரெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டார்களோ, யாரெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ, யாரெல்லாம் சுதந்திர காற்றையே சுவாசிக்க முடியாத அளவிற்கு மிக கொடூரமான முறையிலே சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்களோ எல்லா பேரும் கிளம்பி வருகிறார்கள். அதிலே சிலர் முஸ்லிம்கள், அல்லாஹ்வின் தூதரை நம்பிக்கை கொண்டவர்கள், ஆனால் அதுவரைக்கும் அல்லாஹ்வின் தூதருடைய முகத்தை காணாதவர்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை திரும்ப திரும்ப சொன்னவர்கள், இந்த காதால் திரும்ப திரும்ப கேட்டவர்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை, அல்லாஹ்வின் தூதருடைய பூமுகத்தை, அல்லாஹ்வின் தூதருடைய பொன்முகத்தை அதனால் வரைக்கும் கண்ணால் கண்டிராதவர்கள் எல்லாம் ஆவலோடு, ஆசையோடு, மிகப்பெரிய ஏக்கத்தோடு அல்லாஹ்வின் தூதருடைய முகத்தை காண வேண்டும் என்று முண்டியடித்துக் கொண்டு வரும்போது, அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்து முண்டியடித்துக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் தாக்குதல், ஒருவருக்கொருவர் நீங்க பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள், இதோ நானே என்னை காட்டுகிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யும் போது தன்னுடைய வாகனத்தின் மீது ஏறி அமர்கிறார்கள். எல்லா கூட்டமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை மிகப்பெரிய பாக்கியத்தோடு காணுகிறார்கள். இப்படி மிகப்பெரிய நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் நடந்த ஒரு ஹஜ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ். அந்த ஹஜ்ஜில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரை என்கிற மிக முக்கியமான உரை, வரலாற்று சிறப்புமிக்க உரை நிகழ்த்தப்பட்டது. அந்த ஹஜ்ஜில் தான் பல பேருக்கு சுதந்திர காற்று கிடைத்தது. அந்த ஹஜ்ஜில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்வதேச சகோதரத்துவத்திற்கு இலக்கணமாய், இலக்கியமாய் பல விஷயங்களை இங்கே நடத்தி காட்டினார்கள். அந்த ஹஜ்ஜில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் முழுமையாகி விட்டது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடையாக அல்லாஹ் அருளிய, அல்லாஹ் இறக்கிய இந்த சன்மார்க்கம் முடிவுக்கு வரப்பட்டது, அது தூய்மையாக்கப்பட்டது, அது முழுமையாக்கப்பட்டது என்கிற சன்மார்க்க பிரகடனமெல்லாம் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஹஜ்ஜினுடைய வரலாற்று சிறப்புகளை நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கைக்காக இந்த பூமியிலே தியாகம் செய்தார்களோ, எந்த கொள்கைக்காக இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்தார்களோ, அதே கொள்கை பொதுமைப்படுத்த, அதே கொள்கை பொதுமக்களிடத்திலே போய் சேர நாம் அனைவரும் லட்சியம் பூண வேண்டும் என்று இந்த நேரத்திலே எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டு, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தக்ஃபீஹி அன்னி வ அன்கும் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ஜும்ஆவினுடைய முதல் உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ் ஏற்படுத்திய தாக்கம் என்கிற தலைப்பிலே அறிய வேண்டிய சில செய்திகளை சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இரண்டாம் முறையில் நம் அனைவருக்கும் நான் நினைவுபடுத்த வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்பையும் வசதியையும் வழங்கியிருக்கிறானோ, நீங்கள் தாமதமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு கடமை ஹஜ் என்பதை மட்டும் மனதிலே வையுங்கள். ஹஜ் என்பது தாடி நரைத்தவர்கள் செய்யக்கூடிய கடமை என்று மட்டும் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். மனிஸ்ததா இலைஹி சபீலா, ஹஜ்ஜை செய்வதற்கு உடலாலும் பொருளாலும் உங்களுக்கு இஸ்திதாஅத் முடியும் என்கிற ஒரு தன்மை வந்துவிட்டால் நீங்கள் தாமதமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு கடமை இந்த ஹஜ் என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படி மிகப்பெரிய ஈமானிய நிகழ்ச்சிக்கும் ஈமானிய மகிழ்ச்சிக்கும் கட்டியம் கூறுகிற விதத்தில் இந்த கடமை இருப்பதனால் தான் இந்த ஒரு கடமைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமைந்து விடுமோ அவர் அன்று பிறந்த பாலகனை போல் ஊர் திரும்புகிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. கயௌமின் வலதத்ஹு உம்முஹு, அவருடைய தாய் அவரை பிறக்கும் போது அவர் எப்படி இருந்தாரோ, கல்லும் கபடமும் சூதும் வாதும் அவருடைய கணக்கில் எந்த குற்றமும் பாவமும் குறையும் இல்லாமல் அவர் எப்படி பாலை விட வெண்மையாக, தேனை விட தூய்மையாக, நீரை விட மதுரமாக அவர் இருக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், நமக்கு வலியுறுத்தினார்கள், வழிகாட்டினார்கள். இதை மனதில் கொண்டு ஹஜ் செய்வதற்கு வசதி உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் உடனே அதனுடைய நியத்தை வைத்து தாமதமில்லாமல் ஹஜ் செய்வதற்கு உண்டான முயற்சிகளில் இறங்கும்படி நான் உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்தானோ உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். அது ஒரு மிகப்பெரிய கடமை. என்னதான் தொழுகை நமக்கு நம் மீது சுமத்தப்பட்ட முதலாவது கடமை என்றாலும் ஆன்மீகத்தின் உச்சத்தை தொடப்போவது ஹஜ் தான்.
எப்படி ஒரு ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்திலே படிக்கும் போது முதலில் அவன் பிரைமரியை படிக்கிறான், அதற்கு பிறகு அப்படியே மிடில் ஸ்கூலில் இருக்கிறான், ஹை ஸ்கூலில் இருக்கிறான், அப்புறம் 11th 12th படிக்கிறான், அதற்கு பிறகு கல்லூரிக்கு போகிறான், அதற்கு பிறகு பல்கலைக்கழகம் போகிறான், பல்கலைக்கழகத்திற்கு போய் PhD, அதற்கு பிறகு என்ன இருக்கிறது? அவன் இன்னொரு PhD தான் முடிக்க வேண்டும். அதுக்கு மேல ஒரு படிப்பே இல்லை என்று சொல்வதை போல் நான் சிறு வயதில் 7 வயதில் 10 வயதில் தொழ ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு நோன்பு வைத்தேன், கொஞ்சம் வசதி வரும்போது தர்மம் கொடுத்தேன், குர்ஆன் ஓதினேன், என்னென்னவோ நன்மைகள் செய்தேன். அப்படியே செய்து 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 வந்த என்னை அல்லாஹ் ஹஜ் என்கிற புனித கடமையே செய்வதற்கு தேர்ந்தெடுத்து விட்டான். இதற்கு மேல் நான் என்ன செய்ய போகிறேன்? இதற்கு மேல் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இன்னொரு ஹஜ் தான் செய்ய வேண்டும். அப்படி ஆன்மீகத்தினுடைய உச்ச வரம்பாக, ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலவாக அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை வைத்திருக்கிறான் என்பதை சன்மார்க்க சொந்தங்கள், சமுதாய சொந்தங்கள் மனதிலே வைத்து, இது தாடி நரைத்தவர்களுடைய கடமை, ஆண்டு அனுபவித்து விட்டு கடைசியாக நாம் செய்யக்கூடிய கடமை என்பதை நினைவில் கொள்ளாமல், இஸ்திதாத் முடியும் என்கிற ஒரு தன்மை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விட்டால் உடனே நீங்கள் முடிக்க வேண்டிய கடமை இந்த ஹஜ் என்பதை மனதில் வையுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆண்டு புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வரக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் தேக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. இலகுவான முறையில் இந்த ஹஜ்ஜை செய்வதற்கு வாய்ப்பையும் சூழ்நிலையும் உண்டாக்கி வைப்பானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை எல்லாம் அல்லாஹ் மப்ரூரான ஹஜ்ஜாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்குவானாக. இன்னும் ஹஜ் செய்யாமல் ஏங்கி நிற்கக்கூடிய அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று மீண்டும் ஒருமுறை துஆ கேட்டு இந்த ஜும்மாவினுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ யாமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அகீமுஸ் ஸலாத்.